டிஜிட்டல் உலகில் ஸ்லைட் போர்டில் ரயில்வே துறை நகர்ந்து கொண்டிருப்பது சரியா தவறா என்கின்ற இந்த விவாத நிகழ்ச்சியில் நமது கலியுக காமராஜர் அவர்களின் கருத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அதேபோல் இன்றைய உலகில் டிஜிட்டல் உலகில் பல புரட்சிகள் மாறி வருகின்றன. ஆனால் ரயில்வே துறை மற்றும் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே நம்பிக்கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? அதிகாரிகளின் மெத்தலமா இல்லை அரசியல்வாதிகள் இதுக்கு சரியான கடிவாளம் போடவில்லையா, ஆலோசனை அளிக்கவில்லையா என்கின்ற பல வகையான ஐயப்பாடுகள் நமக்குள் இருக்கின்றன. இந்த ஐயப்பாடுகளை அகற்றவும் சரியான ஆலோசனைகளை கொடுக்க நமது காமராஜர் ஐயா அரங்கிற்கு வந்துள்ளார். அவருடைய மேலான கருத்துக்களை கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம். வணக்கம் காமராஜர் ஐயா, உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். டிஜிட்டல் உலகத்தில் ஸ்லேட் போர்டில் இன்றைக்கி ரயில்வே துறை நகர்ந்து கொண்டு இருப்பது சரியா தவறா என்கின்ற ஒரு அருமையான தலைப்பை வச்சு அந்த தலைப்பில் என்னை பேச வச்சதற்கு மிக்க நன்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா என்று கொண்டு வந்ததே திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வந்து இன்றைக்கி வந்தே பாரத் ரயிலெலாம் கொண்டு வந்தார். இன்றைக்கி நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த வந்தே பாரத் ரயிலில் இன்றைக்கி டிஜிட்டல் போர்டெல்லாம் வச்சு இன்றைக்கி வந்தே பாரத் ரயில் எந்த இடத்துக்கு போகுதுன்னு டிஜிட்டல் பேனர்லாம் வச்சு அந்த ஸ்லைட் அந்த இதெல்லாம் லைட்டிங்ஸில் டிஜிட்டலில் எந்த ஊருக்கு போகுதுன்னு வந்தே பாரத் ட்ரெயினில் இருக்குது. ஏன் அதே அந்த டிஜிட்டல் போர்டை ஏன் ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் பொருத்த முடியாது? பொருத்துறதுக்கு இவங்க யோசிக்கலையா, இல்லை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இதை பற்றி ஆலோசிக்கலையா என்கின்ற பல வகையான சந்தேகங்கள் எனக்கே இருக்கின்றன. ஒருவேளை இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தான் தவிர தன்னுடைய யோசிக்கலை, இது ஒரு நல்ல யோசனை என்கின்றத இந்த காமராஜர்னு ஒரு நல்ல யோசனை கொடுத்தாரு, இந்த நல்ல யோசனையை மாற்றணும்னு சொல்லி ரயில்வே துறை தானாக முன் கௌரவம் பார்க்காம இதை மாற்றி அமைக்குமா என்பது போக போக தான் தெரியும். அதேமாரி மக்களுடைய குரல், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நிறைய பேர் கமெண்ட்ஸ் மூலம் தெரிவித்தோம். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண போகும்போது இந்த என்னுடைய கருத்து இந்தியா ஃபுல்லாக பரவ போகும்போது அப்போ அந்த கருத்தாகப்பட்டது அந்த அதிகாரிகள் காதில் உழப்போகும்போது அப்போ மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி மாநகர போக்குவரத்து, மாநில வாயிலில் இருக்கிற போக்குவரத்து, இன்றைக்கி மாவட்டம் வாரிய போக்குவரத்து, எல்லா பஸ்லையுமே இன்றைக்கி டிஜிட்டல் டிஸ்பிளே வச்சாச்சு. அப்படி டிஜிட்டல் டிஸ்பிளே வச்சு அந்த டிஸ்பிளேயில் இன்றைக்கி செட்டிங்ஸ் இருக்குது. இந்த பஸ் நம்பர், அதாவது ஒரு உதாரணத்துக்கு 18Kன்னு போட்டால் பாரிஸ் டு மேற்கு சைதாப்பேட்டை, 588ன்னு போட்டால் திருவான்மியூர் டு மகாபலிபுரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் செட்டிங் ஆயிடுச்சு. அதுபோல் இன்றைக்கி ட்ரெயின்களில் ட்ரெயின் நம்பர் போட்டாவே அது மாதிரி ஒரு செட்டிங் சாஃப்ட்வேரில் செட்டிங் கொண்டு ஒவ்வொரு சைட்லேயும் அந்த டிஸ்பிளே வச்சு அது சோலார் மூலயமா இயக்கிற மாதிரியோ அல்லது பேட்ரி மூலயமா இயக்கிற மாதிரியோ இப்போ அதிகாரிகள் நம்பலாம். ட்ரெயினை எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கும் போது எப்படி டிஸ்பிளே எரியணும்? மனசு வச்சால் முடியும். எப்படிங்கன்னா ஒரு டிஸ்பிளேக்கு ஒரு பேட்ரி இன்வெர்டர் இவ்வளோ நேரம் இவ்வளோ டைம் வரைக்கும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ட்ரெயினுக்கு பவர் கொடுத்ததுக்கு பிற்பாடு அது ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டர் ஆகிருக்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுங்க. மனசு வச்சா எல்லாமே பண்ணலாங்க. இவங்க பண்ணணுன்னா அவசியமே இல்லைங்க. இந்த டிஸ்பிளே நீங்கள் டிஜிட்டல் டிஸ்பிளே பண்ணி கொடுக்கறதுக்கு எத்தனையோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ இதுக்குன்னு நிறையா ஒப்பந்ததாரர்கள் காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. நீங்கள் ரயில்வே துறையை இந்த டிஜிட்டல் பேனரை தனியாருக்கு ஒப்பந்தத்துக்கு கொடுத்தாவே அவங்களே இதை பராமரிச்சுக்குவாங்க, மேற்கொண்டுக்குவாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு கொடுமை என்னென்னா, ஒரு ட்ரெயின் ராமநாதபுரத்துலேருந்து எக்மோருக்கு வருது. எக்மோர்லேருந்து மறுபடியும் அந்த ராமநாதபுரத்துக்கு போகாது. அது எங்கே மாற்றுவாங்கன்னா இங்கே வந்த பிற்பாடு அது செங்கல்பட்டுக்கு மாற்றுவாங்க, செங்கோட்டைக்கு மாற்றுவாங்க. அது வரும்போது எதில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸாக வருது, போகும்போது பொதிகை எக்ஸ்பிரஸாக போகுது. ஸோ இதனுடைய இது பார்த்திங்கன்னா இதை எல்லாமே அந்த டிஸ்பிளேயில் இப்படி ஏற மாட்டுக்கு போட்டு இப்படி யூட்டர்ன் பண்ணி அதை ஒரு ரைட் அண்ட் காமிச்சு அதை ஒன்று காமிச்சு வரும்போது இதாக போகும்போது இப்போ பொதியாக போகுது. இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா?
பாமர மக்களுக்கு புரியுமா? படித்தவனுக்கு கூட ஒரு வேளை படித்தவன் என்ன நினைப்பான், வரும்போது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸாக வந்திருக்கு, போகும்போது இப்போ பொதிகை எக்ஸ்பிரஸாக போகுதுன்னு படித்தவன் வேணால் அதே ட்ரெயின் புழக்கத்தில் இருக்கிறவன் தெரிஞ்சுக்கும். திடீர்னு ஒருத்தவன் ஏற போகும்போது இது ராமேஸ்வரம் போகுது, அதில் போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு, இந்தாண்ட சைடு ராமேஸ்வரம், நடுவில் சென்னை எழும்பூர், இந்தாண்ட சைடு தென்காசி, இப்படி போட்டிருக்க போகும்போது ஒரு இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கால கொடுமை என்னன்னா, இது ராமேஸ்வரத்துலேருந்து வந்து இப்போ தென்காசிக்கு போகிறது இங்கே ஒரு 4வது பிளாட்ஃபாரத்தில் நிற்கிற மாதிரியும், அதே மாதிரி ராமேஸ்வரத்துலேருந்து வந்து மறுபடியும் தென்காசியிலேருந்து வந்து ராமேஸ்வரம் போகிற மாதிரி ஒரு ட்ரெயின் 5வது பிளாட்ஃபாரத்தில் நின்றா என்ன ஆகும் கொடுமை? இதில் இருக்கிறவன் அதில் ஏறுவான், அதில் இருக்கிறவன் இதில் ஏறுவான். படித்தவனே கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்னா எல்லாமே பரபரப்பு உலகம். நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க, அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் அலௌன்ஸ் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. நீங்கள் தயவு செய்து ரயில்வே துறை வந்து இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மயமாக மாற்றினீங்கன்னா தான் பொதுமக்களுக்கு நீங்கள் உண்மையான சேவை புரிவதாக இருக்கும். இதை வந்து எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் மெயின் அடிப்படை இந்த ரயில்வே துறையை வந்து நீங்கள் டிஜிட்டல் இந்தியா அடிப்படையில் முதல்ல வந்து இந்த ரயில்வே ஒவ்வொரு ட்ரெயின் இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ சென்னை டு எக்மோர் டு செங்கல்பட்டு வரைக்கும் போகிற ட்ரெயின்லாம் பாருங்களாம், டிஜிட்டல் டிஸ்பிளே ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு போகிறது, தாம்பரம் போகுதுன்னு டிஸ்பிளே இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ட்ரெயின் ஒரு 1000 கிலோமீட்டர் போகிற, ஒரு 700 800 1000 கிலோமீட்டர் போகிற ஒரு பெரிய ட்ரெயினில் பல்லாயிரம் பேர் பயணிக்கிறாங்க. அவங்களில் எத்தனை பேர் படித்தவங்க, எத்தனை பேர் படிக்காதவங்க இருப்பாங்க? அதை கொஞ்சமாச்சும் அந்த அறிவார்ந்த ஆராயணுள்ள அதிகாரிகள். அது பழைய காலத்தில் பண்ண போகும்போது போர்டை வந்து அடிக்கடி மாற்றினாங்க. இப்போ இந்த காலத்தில் போர்டை மாற்றுறதுக்கு 1க்கு 4 தடவை இதை ஏரோ மார்க்கு போட்டு அந்த போர்டை மாற்ற கூட ரயில்வே துறையில் ஆள் இல்லையா? நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த போர்டை கழட்டிட்டு ஒரு ட்ரெயின் வந்து நின்றது பிற்பாடு அதை கழட்டிட்டு வேறு ஒரு மாற்றுறதுக்கு ஆள் இல்லையா? மாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் இப்படி போகிறதையும் வரத்தையும் கன்ஃபியூஷன் ஆக்கி இப்படி குழப்புன்னு குழப்புறீங்க. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? இன்ஜினுக்கு பக்கத்துலேயும் இன்ஜினுக்கு பின்னாடியும் வைகை எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த வைகை எக்ஸ்பிரஸ் கொடுமை என்னன்னா, வரப்போகும்போது அது பல்லவனாக வரும், போகும்போது வைகையாக மாறும். அது போய்கிட்டே வர்றவனுக்கு தெரியும் இதில் என்னன்னா, மேலே பல்லவனாக நிற்கும், கீழே வைகையாக இருக்கும். இப்போ இது வைகையா பல்லவனா என்பது கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழப்பம் நிறைந்த ரயில்வே துறையில் ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு நடைமுறை கொண்டு வரணும்னா முதல்ல ரயில்வே துறையை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஜிட்டல் மயமாக்கி எல்லா ரயில்வேயில் இருக்கிற அந்த பழைய ஸ்லைட் போர்டெலாம் எல்லாத்தையும் தூக்கி எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து டிஜிட்டல் மயமாக மாற்றினீங்களா மட்டும்தான் மக்களுக்கு பயன்பெறும். இந்த உங்களுடைய நான் சொல்கிற இந்த கருத்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் வாலியாக தெரிவிங்க. காரி மொயின்னு நினச்சிங்கன்னா கூட, ரயில்வே துறையை காரி மொயின்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட்ஸ் வாயிலாக காரி மொய்ங்க. அப்போ தான் அவங்களுக்கு இது வந்து நல்லா போய் சேரும். அப்போ தான் அறிவில்லாமல் இருக்கிற அதிகாரிகளுக்கு அறிவார்ந்து ஆராயணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உரைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் சொன்னது என்னென்னா, வேலை வாங்கிறதுக்கு இன்றைக்கி வருஷம் ப்ரமோஷனை போட்டு எல்லாமே ஏசியில் வந்து உக்காந்துட்டாங்க. வேலை வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது, வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். உண்மைதான். இன்றைக்கி ரயில்வே துறையில் வேலையை வாங்கிறதுக்கு 10 பேர் வந்து நிற்கிறாங்க, வேலை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கிறான். மாட்டினவன் யாருன்னா கண்டக்டர்காரனாக தான் இருக்கிறான். எல்லாமே ரயில்வேக்கு வந்த உடனே 4 வருஷத்தில் ப்ரொமோஷன் கொடுத்துறாங்க. இந்த ப்ரொமோஷன் என்பதை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷனுக்கு ஒரு தெளிவான இதை பற்றி அடுத்த பதிவில் இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு மன வருத்தத்தை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் அதுக்காக நம்ம பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்கிறத எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது. ஒரு அதிகாரி நலன் பெறறான்னு சொல்லிட்டு 9 பொதுமக்கள் பாதிக்கப்படுறத எந்த வகையில் நம்ம எடுத்துக்க முடியாது. வருகின்ற நிறைய பதிவுகளில் இதை பற்றி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைக்கிறதுக்கான வழிகளில் நான் சிறப்பாக செயல்படுவேன். என்னுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் யாருக்கும் எதிரி கிடையாது. நான் சமுதாயத்துக்கு நல்ல நண்பன். சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டால் நான்
யார் மேலே தவறு இருக்கிறதோ அவரை சுட்டி காட்டுவேன். அவர் தனிப்பட்ட பெயர் சொல்லியோ யாரையும் நான் சுட்டி காட்டவில்லை. அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் தவறு செய்துள்ளார்கள், அதை தான் நான் சுட்டி காட்டுகிறேன். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. அவரை தனிப்பட்ட முறையில் தாக்க வேண்டிய அவசியமும் எனக்கு தேவையில்லாத ஒன்று. அதனால் தயவு செய்து இன்றே இந்த பதிவை பார்த்த உடனே இந்திய ரயில்வே துறை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு மோடி அவர்களிடம் அனுமதி பெற்று உடனே டிஜிட்டல் ரயில்வேவாக மாற ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் திரு மோடிஜி அவர்களே, நீங்கள் பல வகையான புரட்சிகளை செய்து கொண்டு வருகிறீர்கள். இந்த புரட்சியில் டிஜிட்டல் புரட்சி என்று ரயில்வே துறையை மாற்றி அமைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றி, வணக்கம்.